ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாருக்குமே வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு நிறைய இயற்கை சார்ந்த விஷயங்கள்லாம் பார்க்க போகிறீங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். மேலே வந்துட்டு டெரஸில் வந்து வாக்கிங் போக வந்தேங்க. சான்ஸே இல்லை, அவ்வளோ மைல்டாக இருந்தது இந்த கிளைமேட்டு. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெயில் காலம் இல்லையா. ஸோ இந்த 5:30 மணிக்கே வந்து விடிய ஆரம்பிக்கிறதுனால இந்த 5:30 மணிலேருந்து இந்த 6:30 மணிக்குள்ளே அடிக்கிற ஒரு சில்லுன்னு காற்று, ஒரு மைல்டான கிளைமேட் வந்து அனுபவிக்க வார்த்தையே இல்லைன்னு சொல்லுவேன். ஸோ பூக்களோட மனத்தோட வந்து வாக்கிங் போகிறது வந்து அவ்வளோ சுகமாக இருந்தது. நம்ம டெரஸில் வந்து ஏகப்பட்ட செடி வச்சுருந்தோம். ஆல்ரெடி நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு தெரியும். இடையில மெயின்டைன் பண்ண முடியாதனால எல்லா செடியும் பட்டு போயிடுச்சு. அப்படியே நான் வந்து செடி வைக்கிறதே விட்டுட்டேன். பட் இப்போ திருப்பி ஆரம்பிச்சிருக்கோம் செடி வைக்கிறதுக்கு. நானும் எங்கள் கீழ் வீட்டில் இருக்கவங்களும் சேர்ந்து வச்சுருக்கோம். நான் 1-2 செடி தான் வச்சுருக்கேன், அவங்க நிறைய செடி வச்சுருக்காங்க. அண்ட் இப்போ வந்து அழகாக சன்ரைஸ் ஆக போகுது, அதை பாருங்கள். மார்னிங் சன்ரைஸ் பாருங்கள். எப்படி இருந்ததுங்க அந்த சன்ரைஸ் பார்க்குறதுக்கு? உண்மையிலே மைண்டுக்கு அவ்வளோ ரிலாக்ஸாக இருந்ததில்ல. ஸோ இப்போ வந்துட்டு கீழே போயிட்டு நம்ம ரொட்டீனை ஆரம்பிக்கலாம். கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி காக்கா வந்து இந்த ஜன்னலுக்கு மேலே உட்காந்து என்னமோ அவங்க கொடுத்து வச்சுருக்க மாதிரி அதிகாரமாக கேட்டு வாங்கிட்டு போவாங்க. இப்போ நான் பிஸ்கெட் வச்சுருக்கேன், இருங்க வரேன். அதை தட்டி இங்கே பாருங்கள், இங்கே வச்சுருக்கேன் பிஸ்கெட்டு. ஸோ இந்த பிஸ்கெட் வந்து காலையில் வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்து இந்த பார்லிஜி பிஸ்கெட் வாங்கி நம்ம காம்பவுண்ட் வால் தெரியுது பாருங்கள், அந்த பக்கம் வச்சுருவாங்க. இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 10-11 மணிக்கிட்ட வந்து என்கிட்ட வந்து கேட்குறது. இந்த பாருங்கள், இந்த பிஸ்கெட் இங்கே வச்சுருக்கோம் பாருங்கள், என்கிட்ட வந்து சட்டமாக கேட்குறது. அதை வாங்கிட்டு அழகாக போயிடுவாங்க. திருப்பி எப்போ பசிக்குமோ திருப்பி வருவாங்க. ஆனால் நான் என்ன பண்ணிவிடுவேன்னா சமையல் முடிச்சு இந்த ஜன்னலை சாத்திட்டு போயிடுறதுனால அதுக்கப்புறம் வராங்களா என்னன்னு தெரியல. இருங்க, அவள் வந்து உட்காரும் போது நான் வந்து வீடியோ எடுக்கிறேன். இங்கே வரா பாருங்கள். இது கண்டினியூஸாக ரொட்டீனாக ஆகிடுச்சு. அதே மாதிரி கையில் கொடுத்தா கூட வாங்கிக்கிறாங்க. ஆக்சுவலி ஹஸ்பண்ட் கிட்ட வாங்கிப்பாங்க, என்கிட்ட இன்னும் பழகலை. வரா, அவளுக்கு 2 பேர் வந்தாங்க, அவள் எடுத்துகிட்டு போயிட்டா. இவள் வந்து என் குண்டி பாருங்க வரா. வா காக்கா, வந்து எடுத்துகிட்டு போ. வாங்க, பிஸ்கெட் வச்சுருக்க, வந்து எடுத்துகிட்டு போங்க. வாங்க 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 வாங்க, எனக்கு வேலை இருக்குது, வாங்க. இங்கே பாருங்க, வந்துட்டாளா, இங்கே உட்காந்துருக்காளா. இப்போ வந்து எடுத்துகிட்டு போவாங்க. பார்த்து சரி, நான் இங்கே இருந்தால் எடுக்க மாட்டாங்க. அப்படி உள்ளே போயிட்டோம்னா எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதை வச்சுருக்கா பாருங்க வாயில் தெரியுதா, அங்கே பாருங்கள், எடுத்துகிட்டு போயிட்டோம். சரி, நான் வந்து எடுக்கும்போது உங்களுக்கு காமிக்கலாம்னு நினச்சேன். பாருங்கள், அழகாக வச்சுருக்குல்ல. பாருங்கள், எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இதுக்கப்புறமா வந்து எப்போ பசிக்குதோ அப்போ வந்து வாங்கிப்பாங்க. பாய் பாய் காக்கா, எடுத்துகிட்டு போங்க, பாய். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா மணக்க முட்டை ஃப்ரை. ஸோ இது ரொம்ப சிம்பிள். நான் இந்த ரெசிபி கண்டிப்பாக போடுறேன். ஆல்ரெடி எல்லார் வீட்லேயும் பண்ணக்கூடியது தான். இருந்தாலும் எனக்கு வேணும்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா நான் வந்து இது செய்கிறேன். ரொம்ப சிம்பிள். அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ரசம் வச்சுருக்கேன். அதே மாதிரி ரைஸ் அடுப்பில் வச்சுருக்கேன். இன்ஸ்டன்ட் ஊறுகாய் ஆல்ரெடி என்னோடய வீடியோவில் நான் போட்டிருக்கேன். இது வந்துட்டு இன்னுமே சிம்பிள். இந்த ரெசிபி வேணும்னாலும் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் வந்து போடுறேன். ஸோ ரெடி பண்ணியிருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா தயிர் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். ஏன்னா வந்துட்டு வெயிலில் வந்து தயிர் வந்து கண்டிப்பாக மஸ்ட்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நேற்று வந்து எங்கள் வீட்டில் வந்துட்டு என்ன வாங்கினோன்னா பக்கெட் பிரியாணி வாங்கினோம். ஸோ அதனால தான் இன்றைக்கி ஹெவியாக சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சிம்பிளாக பண்ணிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த அல்வா கொடுப்பாங்கள்ல அது. அல்வா, அப்புறமா காலையில் வெளியே டிஃபன் வாங்கிட்டு வந்தோம். ஸோ அதில் 2 இட்லி இருக்குது.
ஸோ அதுவும் வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ சண்டே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் இன்றைக்கி இது தான். ரொம்ப பிரமாதமாலாம் எதுவுமே கிடையாது, சிம்பிளாக சமைச்சிக்கிட்டோம். இப்போ உங்களை ஒரு அழகான இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறோம் வாங்க. சென்னையில் மற்ற இடத்துல இந்த மாதிரி தோட்டங்கள்லாம் இருக்கா எனக்கு தெரியாதுங்க. பட் எங்கள் மாதவரத்தில் பார்த்திங்கன்னா சுற்றி நிறைய தோட்டங்கள் இருக்கும். இந்த தோட்டத்தில் வந்துட்டு தான் நாங்கள் அடிக்கடி வந்துட்டு காய்கறி வாங்குறது. ஸோ அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அப்படியே பறித்து கொடுப்பாங்க. இந்த தோட்டம் வந்துட்டு எங்கள் பசங்க ஸ்கூலுக்கு போகிற வழியில் இருக்கிறதுனால பசங்களை வந்துட்டு ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு வரும்போது நாங்கள் வாங்கிட்டு வந்துடுவோம். காலையில் 5:30 மணிக்கே வந்துட்டு கஸ்டமர்லாம் வர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ 5:30 மணிலேருந்து ஒரு 10 மணி வரைக்கும் சேல் பண்ணுவாங்க. அதோட ஈவினிங் வந்து ஒரு 3 மணிக்கு மேலே சேல் பண்ணுவாங்க. ஸோ எல்லா காய்கறியும் வந்து போடுவாங்க. ஒரு தடவை வெண்டைக்காய் போடுவாங்க, கத்திரிக்காய் போடுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் இருந்தது, கத்திரிக்காய் இருந்தது, அவரைக்காய் இருந்தது, புடலங்காய், பீர்க்கங்காய், நிறைய காய்கறி போட்டிருந்தாங்க. பட் என்னென்னா நம்ம ஏர்லியாக வந்தால் நமக்கு வந்து நிறைய காய்கறி கிடைக்கும். அண்ட் இப்போ வந்துட்டு ஒரு கீரை போட்டிருக்காங்க. அந்த அண்ணன் சொன்னாங்க இது கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுமா, அவ்வளோ ஹெல்த்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லை, பெண்களுக்கு வந்து ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. இந்த வெள்ளைப்படுறதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் ஆகும்னு சொன்னாங்க. இந்த கீரை நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்கள். இந்த கீரை பேர் வெள்ளைக்கீரை அப்படின்னு சொன்னாங்க. பாருங்களேன், இது கீரைக்காரங்கிட்ட கேட்டா கூட கிடைக்காது. இதெல்லாம் வெள்ளைக்கீரை 10 நாளைக்கு இது சாப்பிட்டா அந்த சுகர் இருக்கிறவங்க வெள்ளப்படுற பிரச்சனை எல்லாம் சரியாயிடும். அது பீட்ரூட்டா முள்ளங்கியா? பீட்ரூட் பார்த்தீங்களா, நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம கேட்குற காய்கறிகளை அறுவடை பண்ணி நம்ம கையில் கொடுக்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டு பக்கத்தில் இந்த மாதிரி தோட்டங்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக சிரமப்படாமல் போயிட்டு வாங்கிட்டு வாங்க. ஒரு 10 ரூபா கூட கேட்டாலும் சந்தோஷமாக கொடுத்துட்டு வாங்க. ஏன்னா இப்போ உள்ள மார்க்கெட்டில் இந்த காய்கறிகள்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்காக ஏகப்பட்ட கெமிக்கல்ஸ்லாம் தெளிக்கிறாங்க. அதெல்லாம் சாப்பிடும் போது நம்ம ஹெல்த்துக்கு கேடு தான். பட் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற காய்கறியை நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணாதீங்க. கண்டிப்பாக ஒரு 10 ரூபா கூட கேட்டாலும் கொடுத்துட்டு சந்தோஷமாக வாங்கிட்டு வாங்க. அண்ட் இங்கே பெரிய பழாமரம் இருக்குது. இங்கே வந்துட்டு குட்டி குட்டி பிஞ்சுகளும் இருக்குது. நமக்கு தேவைன்னா அதையும் வந்து நமக்கு அறுத்து கொடுப்பாங்க. இப்போ தோட்டத்துக்கு பின்னாடி வந்துட்டு கீரை நாற்று விட்டுருக்காங்க, புடலங்காய் இருக்குது, அதே மாதிரி பீர்க்கங்காய் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். குட்டி பலா பிஞ்சு புடலங்காவும் பீர்க்கங்காவும் ரொம்ப பிஞ்சாக இருந்ததுங்க. அதனால் வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் கிட்ட நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அண்ணன் வந்து ரொம்ப கைண்டாக இருப்பார், அக்காவும் கைண்டாக தான் இருப்பாங்க. பட் அண்ணா வந்து இந்த பிஞ்செல்லாம் வீடியோ எடுக்கும் போது எடுத்துக்கோங்கம்மான்வாங்க. அக்கா வந்து கண்ணு பட்டுரும், வீடியோலாம் எடுக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் வந்துட்டு அண்ணன் கூட வரும்போது நான் அப்படியே வந்துட்டு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ பிஞ்சாக இருக்குது பார்த்தீங்களா புடலங்காலாம், இதெல்லாம் ரொம்ப பெருசாக ஆகணும். அதே மாதிரி பீர்க்கங்காவும் நிறைய வச்சுருக்காங்க. நிறைய மூலிகை செடி கூட இருக்குது. நிறைய பேர் வந்து இந்த சுகருக்கு வந்து தேவையான மூலிகை செடியெலாம் வந்துட்டு இங்கே வந்து வாங்கிட்டு போகிறாங்க. இன்னும் விலையும் மீனா அப்படியா? நாளைக்கு வந்து காலையிலே எல்லாம் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க பொழுது வாக்கிங். சொடக்கடிச்சு அதனால சொடக்க தக்காளி அப்படின்ட்டு சொடக்க தக்காளி அடிக்கும். இது சாப்பிடுவாங்களா அப்படியே? இதான் இந்த பழத்தை வந்து இப்படி எடுத்து இந்த பழத்தை அப்படிதான் சாப்பிட்றாங்க. அது தக்காளியோட மினியேச்சர் அவ்வளோதான். அப்படியா? இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய கீரை விதைச்சிருக்காங்க. அரைக்கீரை, சிறுகீரை, முளைக்கீரைன்னு சொல்லிட்டு ஒரு 20 நாள் கழித்து வாங்கம்மா நான் வந்து பறித்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நிறைய செடிகள் வந்து சேலுக்கும் வச்சுருக்காங்க. அண்ணன் எப்போ போனாலும் சொல்கிற விஷயம், சின்ன இடமா இருந்தாலும் சரி வீட்டுக்கு தேவையான காய்கறி வச்சு வழங்கம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அவரைக்காய் செடி, அதுக்கப்புறம் மூலிகை செடியில் வந்து இந்த கரிசலாங்கண்ணி எல்லாமே நாங்கள் வந்துட்டு வாங்கிட்டு போனோம். அண்ணன் சொன்னது தான் நானும் சொல்கிறேன். உங்கள் வீட்டில் சின்ன இடமா இருந்தாலும் ஈஸியாக வளரக்கூடிய காய்கறிலாம் கண்டிப்பாக வளங்க. ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும், எல்லாருமே ரசித்து பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.